கமலுடன் நடிப்பது உறுதி. ரஜினி, கமல் இணைக்கும் படம். இது தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய சிறப்பாகும் திடுக்கிடும் கதை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பஸ்டர் எபிஎம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம். இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட கதை. கமல் மற்றும் ரஜினி சேர்ந்து நடிக்கும் படத்தை பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்த இணைப்பு ரொம்பவே அதிரடியான விஷயம் என்று சொல்லலாம். கமல்ஹாசனுக்கு நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வந்திருக்கின்றன. ரஜினி அவரும் கமல் அவரும் எப்போது சேர்ந்து நடிப்பார்கள் என்று கேட்கும் கேள்விற்கு அவர்கள் உடனே பதிலளித்திருக்கிறார். ரஜினி சார், ஜெயிலர் செகண்ட் பார்ட் படத்திற்கு பிறகு அவர் கமல்ஹாசனுடன் புதிய படத்தில் நடிக்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் கதை இன்னும் ரெடியாகவில்லை. இப்படித்தான் அவர் சமீபத்திய பேட்டியில் கூறியிருக்கிறார். இதனால் இணையத்தில் பலர் பேசுகின்றனர். லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் ரஜினி படத்தில் இயக்கவில்லையா என்று பல நெட்வொர்க் செய்திகளும் பரவின. லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்குவார் என கூறப்பட்டது. ஆனால் அது தவறான செய்தி. லோகேஷ் கமிட்மெண்ட் கலக்கமாக இருக்கின்றது. அதனால் அவர் தனித்துவமாகவே படங்களில் பங்கு கொள்வார் என கூறப்படுகிறது. அடுத்து, லோகேஷ் கனகராஜ் இப்போது கைதி 2, ஆமிரா கான் படம் மற்றும் பல ப்ராஜெக்டுகளில் கமிட் ஆனபோது இந்த படத்தை எவ்வாறு இயக்குவார்? அவரின் கதை எழுதும் நேரம் தற்போது காலதாமதமாக உள்ளது. கைதி 2 நிச்சயம் இவரின் அடுத்த பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். குறிப்பாக இந்த 2 மாஸ் ஹீரோக்கள் சேர்ந்து ஒரு படம் தயாரிப்பது தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய வழியை எடுக்கிறது. எந்த கதையை எடுக்க வேண்டும், யாருடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்கு லோகேஷ் கனகராஜ் போன்ற தகுதியான இயக்குனர்களின் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அதனால் இந்த வேலை கஷ்டமாக இருக்கும்போது இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நாம் சற்று காத்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.